உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. காஞ்சிபுரத்தில் நகைக்காக பெண்ணை கொலை செய்த சம்பவத்தை கண்டித்து அவருடைய உறவினர்கள் பொன்னேரிக்கரை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுக்கான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் துரை வெங்கடேஸ்வரன். வணக்கம் துரை வெங்கடேஸ்வரன். விவரம். வணக்கம். காஞ்சிபுரம் மாவட்டம் திம்மசமுத்திரம் அருகே இருக்கக்கூடிய அரசு மதுபான கடையின் பின்புறமாக இந்த ஜெய் சுரேஷ் என்பவர் வசித்து வருகிறார். இவரது மனைவி அஸ்வினி. இவர் கடந்த 24ஆம் தேதி மர்ம நபர்களால் வீட்டிலே தனியாக பணி முடிந்து வீடு திரும்பிய நிலையிலே அவர் தனியாக இருந்த நிலையிலே அந்த வீட்டிலே கொள்ளையடிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அந்த அந்த தருணத்திலே வந்த அஸ்வினிக்கு அந்த இரும்பு ராடினால் மர்ம நபர்கள் தாக்கி அவர் ரத்த காயங்களுடன் அந்த காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பப்பட்டு நேற்றைய தினம் உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து இது தொடர்பாக ஒருவரிடம் போலீசார் தற்போது கைதும் செய்திருக்கிறார்கள். இதனிலே தொடர்ந்து அவரது உறவினர்கள் தற்போது சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையிலே இந்த பொன்னேரிக்கரை காவல் நிலையத்தினை முற்றுகையிட்டு தொடர்ந்து தங்களது கண்டன முழக்கங்களை எழுப்பி தொடர்ந்து திருப்புலிவனம் அஜித்குமார் உயிரிழந்த விவகாரத்தை அந்த முன்னிலைப்படுத்தி அவர் ஏற்கனவே நகைக்காக கொல்லப்படாத குற்றவாளி என்பதை உறுதி செய்யப்படாத நிலையிலே அவரை போலீசார் கொலை செய்த நிலையிலே தற்போது நகைக்காக ஒருவரை கொலை செய்த குற்றவாளியை 5 நாட்களாகியும் போலீசார் கைது செய்து நடவடிக்கை மேற்கொள்ளாதது ஏன் என்கிற கேள்வியை முன்வைத்து அதே போன்று அந்த திம்மசமுத்திரம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அரசு மதுபான கடையை உடனடியாக அகற்றிட வலியுறுத்தியும் அந்த கண்டன கோஷங்களானது எழுப்பப்பட்டது. மேலும் இதனை தொடர்ந்து அங்கு பதற்றமான ஒரு சூழல் ஏற்பட்ட நிலையிலே தொடர்ந்து போலீசார் அந்த பகுதியிலே தொடர்ந்து குவிக்கப்பட்டு அந்த காவல் நிலையத்தினுடைய அந்த வாயிற் கதவுகளும் அடைக்கப்பட்டது. தொடர்ந்து போலீசார் அவர்களிடம் தற்போது ஒருவரை கைது செய்வதற்காக தற்போது எடுத்துரைத்து அவர்கள் உரிய விசாரணை மேற்கொண்டு ஒன்றையாக தொடர்ந்து அடுத்தடுத்த குற்றவாளிகளை விரைவில் கைது செய்யப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து தற்போது பிரேதத்தை பெறுவதற்காக தற்போது செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு தற்போது அவரது உறவினர்கள் தற்போது காத்துக் கொண்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி துரை வெங்கடேஸ்வரன். உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545.